இது போன்ற சூழல்ல தொகுதி மறுவரை செய்யப்பட்டா அது மாநிலங்களுக்கிடையே ஒரு சமச்சீரற்ற போக்கை ஏற்படுத்தும் என்பதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை அடுத்த 25 ஆண்டுக்கு நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் செய்யப்பட்டது. 2001ஆம் ஆண்டு வரை தொகுதி மறுசீரமைப்பு நிறுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்திலும் நாடு முழுவதும் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது சரிசமமாக இல்ல. இதனால அப்போதைய மத்திய அரசும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை தள்ளி வைக்கணும்னு முடிவு செஞ்சது. இன்றைய சூழல்ல தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தா வட மாநிலங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் என்பதால இந்த முறை மறுசீரமைப்புக்கான பணிகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியிருக்கு. அதே நேரம் இதுல நமக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில மறுசீரமைப்பு செய்ய வேண்டி தமிழகமும் களத்தில் இறங்கியிருக்கு. தென் மாநிலங்களையும் அரவணைத்து அதற்காக முன்முயற்சிகளையும் தீவிரமா எடுத்து வருது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி எண்ணிக்கை குறைந்தாலோ அல்லது நமக்கு சொற்ப அளவுல தொகுதிகளை உயர்த்திட்டு வட மாநிலங்களுக்கான தொகுதி எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிச்சாலோ அதை ஏற்க முடியாது என்பதுதான் நம்மளுடைய வாதம்.